Chapter number 3, The Advertising Ecosystem. 10 seconds of gold. ஐபிஎல் என்பது விளம்பரதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகை மாதிரி. இந்தியாவோட டோட்டல் அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் மேக்ஸிமம் போர்ஷன் இந்த 2 மாசத்துல மட்டும் செலவிடப்படுது. ஏன் கம்பெனிஸ் 10 செகண்ட் விளம்பரத்துக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி வெறும் 10 செகண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏன் தயாரா இருக்காங்க? ஒளிபரப்பு நிறுவனங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்வென்டரி மானிட்டைசேஷன். விளம்பரங்கள் எப்படி விற்கப்படுகிறது? ஒரு மேட்ச்ல பந்து வீசப்படாத நேரங்கள், இடைவெளி நேரங்கள் தான் இவங்களோட மூலதனம். ஒரு மேட்ச்ல 2300 செகண்ட்ஸ்ல இருந்து 2500 செகண்ட்ஸ் வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் டைம் கிடைக்கும். இந்த டைமை ஸ்லாட்டா பிரிச்சு கம்பெனிகளுக்கு விற்கிறாங்க. பிரைஸ் டேக் ஃபார் 10 செகண்ட்ஸ். பிரைசிங் கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வருதுன்னா அதுக்கு 18 இருந்து 25 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே இது கடைசி ஒரு 15 நிமிஷம் மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு, ஒரு பேட்ஸ்மேன் 6 ஆஃப்டர் 6 ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அப்போ அது நெயில் பைட்டிங் மேட்சா இருக்கும். அந்த டைம்ல பிரீமியமா சார்ஜ் பண்றாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்.